உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போ இருக்கிற அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் இது ஒரு வியாபார அரசியல். எவனோ நான் தான் தேர்தல் வியூக வகுப்பாளர்ன்றான். வாய்க்கிழிய பேசுகிறார், நல்லா பேசுகிறார், அது வேறு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் கட்சியிலிருந்து கரைந்து போகக்கூடிய அந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காம நான் துப்பிய எச்சையை இன்னொரு கட்சி வாங்கி கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. போல இப்படி சொல்லாமா? அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சியில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியாங்க. என்ன மாதிரி தேர்தலை சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்று எல்லாம் தெரிந்த எடப்பாடி 2024 ஏன் பதுங்கினார்? தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் இங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பை கொஞ்சம் ஷேக் பண்ணியிருக்கு. நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். விஜயை பற்றி உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாங்க, அமைச்சர் பெருமக்கள்கிட்டலாம் கேட்குறாங்க, அவரை பற்றி கேட்காதீங்கிறாங்க. இதே மாதிரி தான் கோட்லாம் போட்டிருக்காரு, வாட்ச் கட்டிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு. அந்த மாதிரி தான் அரசியலில் விஜய். சும்மா படத்தில் நடிச்சிட்டோம், 4 பேப்பர் படிச்சிட்டோம், புக் எக்ஸிபிஷனில் போய் 4 புக்கை வாங்கி அம்பேத்கரை புக்கை படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக இவர்கள் அரசியல்வாதியாகவோ இந்த மக்களை பற்றி புரிந்தவர்களாகவோ மக்களுடைய பிரச்சனையை பற்றி அறிந்தவர்களாக பார்க்க முடியாது. அவசரமாக புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையை கொடுத்து நாங்கள் யாரோடையும் கூட்டணியில், குறிப்பாக அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு மிகப்பெரிய அவமானம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாமலையினுடைய அந்த அரசியலை நீங்கள் 2024 எப்படி இருந்ததா நீங்கள் பாருங்கள். பொதுக்கூட்டங்களில் பார்த்தோம்னா வெறும் நாற்காலிகள் தான் இருக்கும், 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சி பாதைகள் போனது 2%. அப்போ அண்ணாமலை சொல்கிறது உண்மைதான். 100க்கு 100. அவர் சொல்கிறாரு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது தமிழ்நாட்டில் அப்படின்னு. வளர்ந்துருக்கு, என்னன்னா கட்டி. இப்போ அண்ணாமலை பற்றி சொல்கிறதுக்கு நல்ல விஷயம் எதுவுமே இல்லையா சார்? குபேந்திரன் சார் சொல்லுங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு முன்னாடிலாம் 110 டிகிரிலே இருப்பார். தண்ணி அப்படியே நீங்கள் ஐஸ் வாட்டத்தை சொல்ல கொதி நிலைக்கு வந்துடும். விழுந்த அடி தான் அர்த்தம். லண்டனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த அடி. ராமர் கோயில் கட்டப்படாமல் இருந்திருந்தால் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில், பல்வேறு மசூதிகளில், கோயில்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி இந்தியா கூட்டணி இப்போது நடுத்தரில் நிற்குது. ஆக்சுவலாக அதுக்கு எந்த திசையில் போகிறதுன்னு தெரியல. அதுக்கு ஆக்சுவலாக தம்பி உமாபதி பாணியில் சொன்ன கிங்கரர்கள் மோடி, அமித்ஷா இவங்ககிட்ட போய் மாட்டினோன்னா நம்ம தொழில் நடத்த முடியாதுங்கிற அப்படிங்கிற பார்வை வந்தது. அங்கே மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலையுமே அதை சொல்கிறாங்க. மோசமான ஊழல் இந்த 10 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனால் மீடியாக்கள் எப்படி கை கட்டி ஊழல் நடந்திருக்கா சார் பாஜக ஆட்சியில்? அப்படியா? இல்லை, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் நேற்று தான் அண்டார்டிகாலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஐபிசியில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு காலையில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு கேள்வி கேட்குறீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு எழுதப்படாத ஒரு விஷயம் இருக்குது இந்த 80-70 வருஷமாக இருக்கிறது. என்னென்னா, ஒரே தலைவர், செல்வாக்குமிக்க தலைவர், செல்வாக்குமிக்க குடும்பம் ஒரு நாட்டை ஆளக்கூடாது. 1 முறை 2 முறை இருக்கலாம். அதை தாண்டி அந்த தலைவர் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தால் அவர் கொல்லப்படுவார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 டிசம்பர் வார இறுதியில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். தேசிய அளவில் பார்க்கும்போது இந்த ஆண்டில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது என்னென்னா நாடாளுமன்ற தேர்தல். அதாவது கிட்டத்தட்ட 130 கோடி மக்களையும் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தங்களுடைய ஜனநாயக கடமை எல்லாருமே ஆற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது. இது தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சருடைய ஒரு முக்கியமான முடிவு தற்போது பேசு பொருளாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கிய விஷயம் மீண்டுமே இது ஒரு விவாத பொருளாக கிளப்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரியான தருணத்தில் அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து 2021 இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் மாற்று கருத்துக்கள் இருந்ததை நம்ம பார்த்துட்டு வந்தோம். 2024 எப்படியாவது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழல் தாண்டி தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு கட்சி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி. கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியினுடைய பேரை தேர்தல் ஆணையத்தில் பதிவிட்டார். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கூட கட்சியினுடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு. எப்படியாவது நான் 2026 ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் கட்சி தொடங்கியிருக்கார். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர்களோடு ஒரு உரையாடல் பண்ண போகிறோம்.
அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள், வணக்கம் சார். துரைக்கருணா சார், நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, அதாவது நீங்கள் தொடர்ந்து அரசியலை வந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2024 பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருந்தது அரசியல் நிகழ்வாக பார்க்கும்போது? இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தளவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 52 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை செஞ்சது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும், உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழகத்திற்கு சரியாக இருக்காது அப்படிங்கிற பார்வையும் தான் எனக்கு இருந்தது. நீங்கள் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாநில கட்சியை தொடங்கி 1976ஆம் ஆண்டு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக தொடங்கினார். அவர் கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் மிக பெரும் 3 சக்திகளை வீழ்த்தினார். இந்திய தேசிய காங்கிரஸ் மத்திய ஆட்சி கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில ஆட்சி கட்சி, தமிழகத்தின் மக்களால் போற்றப்படக்கூடிய பாராட்டப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ். இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகளை களத்தில் சந்திக்கிறார். புதிய சின்னம், புதிய வேட்பாளர். தேர்தல் வாக்குப்பதிவு 1972 மே மாதம் 20ஆம் தேதி. ஒரு 24 நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கிறார். வேட்பாளரை அறிவித்த 2-3 நாட்களுக்கு பிறகு தான் சின்னம் கிடைக்குது. புதிய வேட்பாளர், புதிய சின்னம். கே மாயத்தேவர் புதிய வேட்பாளர், இரட்டை இலை புதிய சின்னம். இந்த புதிய வேட்பாளர் புதிய சின்னத்தை வைத்து இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்துகிறார். மொத்த வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 5,42,000 வாக்குகளில் மொத்த வாக்குகளில் பதிவான வாக்குகளில் 2,60,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை மாயத்தேவர் பெற்று 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் 3வது இடத்துக்கு போகுது. ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட திரு NSV சித்தன் தான் 2ஆம் இடம். 10,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் திமுக டெபாசிட்டே போயிருக்கும். டெபாசிட்டு இந்திய தேசிய காங்கிரஸுக்கு, அன்றைக்கு கருசி மச்சான். இந்த அளவிற்கு அதைத் தொடர்ந்து 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி. இந்த தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியர் என்று பேசப்பட்ட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வரவிடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அதிமுக இத்தகைய ஒரு சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்தித்து விட்டுருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்வை தான் எனக்கு இருக்குது. ஓகே, உங்களுடைய இது முதற்கட்ட பார்வையாக பார்க்குறேன். குபேந்திரன் சார், இப்போ வருங்க, அவர் அதிமுகலேருந்து ஆரம்பிச்சனால அதிமுகலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஒரு டிஸ்கஷனை. இப்போ அவர் சொல்கிறாரு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முழுக்க இது என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் இந்த 2024 வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து முழுக்க தமிழ்நாட்டு பிரச்சனையை நோக்கி வந்து இந்த தேர்தலை சந்தித்தோம். இந்த தேர்தலுங்கிறது தேசிய அளவிலான ஒரு பிரதமருக்கான ஒரு தேர்தலாக இருந்தது. அதனால் நம்ம இந்த தோல்வி அப்படின்னு சொல்லி அவர் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொல்கிறாரு. இவர் சொன்ன விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பதிலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு, அதிர்ச்சின்னு சொன்னார். ஆனால் அது வந்து கட்சி தலைவர் வந்து அதிர்ச்சி, சரிவுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்க முடியாது. அவர் வந்து ஏதோ ஒரு கணக்குகளை சொல்லி நான் வந்து வீழ்ந்து விடவில்லை, அந்த ஓட்டுப்பதிவு எப்படி ஆச்சு, அப்புறம் வந்து பர்சன்டேஜ் கணக்கு என்னாச்சு, இதெல்லாம் சொல்லி அப்படி தொண்டர்களை சோர்வடையாமல் செய்து கொண்டிருப்பது தான் கட்சி தலைவர் வேலை. ஆனால் உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, நண்பர் துரைக்கருணா அவர்கள் சொன்னார். திமுகவை எப்படி தோற்கடித்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி தோற்கடித்தது, ஸ்தாபன காங்கிரஸ் தோற்கடித்தது, இதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட பிறகு திமுக ஜெயிச்சது ஒரே ஒரு சீட்டு. அந்த கட்சியை காணாமல் போய்விடும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பாக எம்ஜிஆர் இருந்த பிறகு இந்த கட்சியே இருக்காது என்று கலைஞர் நம்பினார். அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் மாறி தான் வரும். 96 ஜெயலலிதா அவர்களே தோல்வி அடைந்தார். அதனால் இந்த நிலை வந்திருக்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்கள் உணர்ந்திருக்கிறாரா, அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கோணத்தை தான் அவர் நண்பர் வந்து குறிப்பிட்டார். அதாவது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தால் தான் அந்த கட்சி வந்து ஜெயிக்கும். சின்னம் மட்டுமே வந்து இருந்தால் மட்டும் போதும். சின்னம் ரெட்டலைன்னு சொல்லி அவங்க வந்து அது தேடி பிடிச்சி வாங்கி வச்சுட்டாங்க. சரி, ரெட்டலை சின்னம் வாங்கிய பிறகு 7 இடத்துல டெபாசிட் போகுது, 13 இடத்துல 2ஆம் 3ஆம் இடத்துக்கு வருகிறது, கன்னியாகுமரியில் 4ஆம் இடத்துக்கு வருகிறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் தேனியிலும் ராமநாதபுரத்திலும் இரட்டை சின்னம் இருந்தும் அதை விட கூடுதலாக மாற்று வேட்பாளர் வாங்குகிறார். அப்போ என்ன அர்த்தம்? கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை, சின்னம் கை கொடுக்கல. இந்த யதார்த்தத்தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். 200+
அப்படின்னு ஸ்டாலின் கிளைம் பண்ணுறது என்னன்னா, இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 222 தொகுதிகளில் திமுக முன்னிலையாக இருக்கிறது. மீதி இருக்கிற 12 தொகுதியில் 8 தொகுதிகளில் தான் வந்து அதிமுக ஓரளவு முன்னிலை பெற்றது. இது இப்போ இருக்கிற கள நிலவரம். ஆனால் இதே மாதிரி ஒரு வலிமையான கூட்டணி, திமுக போல ஒரு வலிமையான கூட்டணி எடப்பாடிக்கு கிடைத்தால், அதிமுக கிடைத்தால் நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நம்ம இருக்கிற கூட்டணியே போதும், விஜயகாந்த் வேண்டாங்கிறாங்க. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓபிஎஸ், நத்தன விஸ்வநாதன், வைத்தியலிங்கம் எல்லாரும் போய் இல்லை விஜயகாந்தை சேர்த்துப்போமா, இவங்க சொன்ன காரணம் என்னென்னா 2G ஊழல், இலங்கை தமிழர் பிரச்சனை, இத்தனைக்கும் நடுவில் 27 இடங்கள் எம்பியில் திமுக ஜெயிக்குது 2009. ஸோ அந்த பயம் வந்து 2ஆம் கட்ட தலைவர் ஆட்டிப்படுத்தி. ஆனால் ஜெயலலிதாவுக்கு அந்த பயமே இல்லை, விஜயகாந்த் வேண்டாம் என்று. எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாருங்கிறீங்களா, இல்லை வந்து இப்போ கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை அப்படிங்கிறீங்களா? கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை, பயப்படுறார். கூட்டணியில் இருக்கிற சேதாரத்தை உணர மறுக்கிறார். ஓகே, நான் உங்களோட முதற்கட்ட பார்வையை பார்க்குறேன். பிரியன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் வந்து சொன்னது மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் தான் வந்து கரிஸ்மாட்டிக் லீடரா இனிமேல் வரப்போறா, இல்லை கரிஸ்மாட்டிக் லீடர் இனிமேல் அதிமுகவில் யாருமே உருவாக மாட்டாங்களா? இல்லை, முதல்ல வந்து அதிமுகவுடைய பலம் வந்து அதோட தொண்டர்கள், பலவீனம் வந்து அந்த தொண்டர்கள் வந்து உற்சாகம் இழந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் அதோட பலவீனம். அப்போ என்ன பண்ணணும், கட்சியை பலமாக்கணும், பலமான கூட்டணி அமைக்கணும். செல்வாக்கு மிக்க தலைவர் இருக்காங்கன்னா இல்லை, கண்டிப்பாக எடப்பாடியை வந்து நீங்கள் கருணாநிதி விட்டால் ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டால் கருணாநிதின்ற அந்த பொசிஷன் மாறி போச்சு. ஸ்டாலினுக்கு எதிராக யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எதிர்க்க சீமான் நிற்கிறாரு, அண்ணாமலை நிற்கிறாரு, விஜய் நிற்கிறாரு, நிறைய பேர் நிற்கிறாங்க. ஏடிஎம்கேலேருந்து ஒரு லீடரை வந்து பழனிசாமி நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்து உதயநிதிக்கு எதிராக யாருன்னு கேட்டால் யாருமே ஏடிஎம்கேலேருந்து ஒரு லீடர் உங்களால் சொல்ல முடியல. அடுத்த கட்ட தலைவரும் அவங்க ரெடியாக இல்லை. உதயநிதிக்கு எதிராக யாருன்னு கேட்குறாங்க, யாருங்க உதயநிதிக்கு எதிராக அப்படின்னா விஜய் தான் உதயநிதிக்கு எதிராக வந்திருக்காருன்னு சொல்கிறாங்களே தவிர ஏடிஎம்கேல ஒருத்தரை உதயநிதிக்கு எதிராக சொல்ல மாட்டேறாங்க. இத்தனைக்கும் ஏடிஎம்கே வந்து 2வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது. குபேந்திரன் சொன்ன மாதிரி ஓட்டு பாஜகவோட ஓட்டு குறைஞ்சான்னு ஏறினான்னு. இப்போ சாஃப்ட் இந்துத்துவான்னு சொன்னார். அதிமுகவுக்கு இருந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் 4% பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர் ஜாதிகள்லாம் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிருக்கலான்னு என்னோடய கருத்து. போயிருக்கக்கூடும். ஸோ அதனால் வந்து ஏன் ஷிஃப்ட் ஆகிறாங்க, பெண்கள் ஓட்டு, இவங்க இலவச பஸ் பயணம் 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் அப்படியே பெண்கள் ஓட்டை திமுக பக்கம் கொண்டு போகிறது. இளைஞர்கள் அதிமுகவில் வந்து இன்றைக்கி எந்த ஒரு அன்றைக்கி பொதுக்குழுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வயசு 55 இருக்கும் போல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். யாருமே இளைஞர்கள் நம்மளால் அவ்வளோ பார்க்க முடியல. ஸோ அப்போ இளைஞர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து இன்றைக்கி அதிமுகவோட தேவையாக இருக்குது. அப்போது 2வது பெரிய கட்சியாக இன்னும் 20% ஓட்டு 46% வச்சுட்டு போன ஜெயலலிதா இன்றைக்கி 20%ஓடு அது நிற்குது. ஆக்சுவலாக நீங்கள் திமுகவோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, பாஜகவோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எல்லாம் நீங்கள் சொல்லி ஆறுதல் அடையலாம், தொண்டர்களை திசை திருப்பலாம். பட் உங்களுடைய சொந்த கதை என்ன? 19ஆம் வருஷம் நீங்கள் வந்து 22 தொகுதியில் போட்டி போட்டிங்க, நீங்கள் வாங்கின ஓட்டு 19%. 24 நீங்கள் 34 தொகுதி போட்டி போடுறீங்க. 12 தொகுதி அதிகமாக போட்டி போடும்போது நீங்கள் 1% தான் ஏறி இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெற்றியாக ஆகா ஓகோ நாங்கள் உயர்ந்துட்டோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்கிறீங்க. எத்தனை தொகுதியில் போட்டி போட்டோன்ற விஷயத்தையே நீங்கள் தாண்டி கடந்து போகிறீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கடந்து போகும்போது தொண்டர்களுக்கெல்லாம் உண்மை நிலை தெரியாமல் இல்லை. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பலமான கூட்டணி அமைப்பீங்களா, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? பாஜக உங்களுக்கு தாவேக்கா கதவை மூடிட்டாங்க, நீங்கள் பாஜக கதவை மூடிட்டீங்க, நீங்கள் ஓபிஎஸ் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்றீங்க, நீங்கள் சசிகலா உள்ளே வரக்கூடாதுன்றீங்க. அப்போ இருக்கிற ஆட்களை வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களால் வெற்றியை வந்து எடுக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு அதிமுகவுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், உங்களோட முதற்கட்ட பார்வையை பார்க்குறேன். உமாபதி சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 எடப்பாடி பழனிசாமியோட அந்த கூட்டணி கணக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து தனிச்சு தான் வந்து போட்டிட்டாங்க. இது வரைக்குமே வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வரைக்குமே அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்போது அதிமுகவுடைய அந்த கூட்டணி கணக்கு 2024 எப்படியா இருந்தது? இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து பெரும்பாரியாக எத்தனை பேர் வந்து அதிமுகவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு. இல்லை, அவர் சொல்லலாம், அவங்க ஓனர் சொல்லணும்ல. நான் வந்து அந்த கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லலாம். ஓனர் அண்டா எங்கேயும் அடகு வச்சுருக்காரு, அவர் தானே சேட்டில் சொல்லணும். அண்டா இப்போ அவர் கையில் இருக்கு. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அரசியலே வந்து டோட்டல் அண்ணன் தெரியும், எம்ஜிஆர் காலத்து அரசியல் என்னன்னு தெரியும். நீண்ட காலம் எனக்கு மூத்த பத்திரிகையாளர். அதெல்லாம் எம்ஜிஆர் காலங்கள் எப்படி இருந்தது, கலைஞர் காலங்கள் எப்படி இருந்தது, ஜெயலலிதா காலங்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற அரசியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பிஜேபி வந்ததோ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு வியாபார அரசியல். இப்போ இந்த ஸ்டேட்டை கேப்சர் பண்ணால் இப்போ 4.3 lakh crore
ஒரு 4.5 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடி வந்து நம்மளுடைய பட்ஜெட்டு. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் அலோகேஷன் பண்ணி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 55-60,000 கோடி வருஷத்துக்கு வந்து கமிஷனாக சம்பாதிக்க முடியும். அப்போ 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடியை ஈஸியாக எந்த தொழிலையுமே சம்பாதிக்க முடியாது. இதில் இவங்க பிஜேபி போடுற கணக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ ஏன் காசு தமிழ்நாட்டில் பயங்கரமாக புழங்குது, அரசியல் கட்சிகள்கிட்ட புழங்குது, மாநாடு நடத்துகிறான், அது பண்ணுறான், கூட்டணின்றான், எவனோ வந்து நான் தான் தேர்தல் வியூக வகுப்பாளர்ன்றான் ஒருத்தன், இப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு புழங்க ஆரம்பிச்சது, வியாபாரம் ஆயிடுச்சு அரசியல். அவர்கள் என்னென்னா இப்போ ஏதோ ஒரு விலை கொடுத்து தமிழ்நாட்டை வாங்க, கவுண்டர் பண்ணி சொல்லாப்புல இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை அப்படின்ட்டு லாட்டி சீட்டில் விழுந்து அந்த மாதிரி இவங்க காசை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி லாபம் கிடைக்கும், இதை எப்படி ஆட்டையை போடுறது, இந்த ஸ்டேட்டை இவனை எப்படி ஆட்டையை போடுறது அப்படின்னு சொல்லி தான் மும்பையில் மகாராஷ்டிராவில் டோட்டலாக கேப்சர் பண்ணி கேம் ஆடுறாங்க. சரி ரைட்டு, இப்போ வியாபாரம் சரியில்லைன்னா டக்குன்னு கடையை மூடிடுறது, அடுத்து நாளைக்கு தரப்போம், இன்றைக்கி கடை லீவு அப்படின்ற மாதிரி எலெக்ஷனே தள்ளி வைக்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமாக வர வரைக்கும் தள்ளி வச்சு கூட்டணி கேம் ஆடி இவனை விலைக்கு வாங்குறது, அவனை விலைக்கு ஏன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ். அது நீங்கள் வந்து மகாராஷ்டிரான்றது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பணம் புழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ அப்போ அதை கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன விலை, எவ்வளோ செலவாயிரும், என்ன பண்ணணும், சேர்ந்தா அவர் கொள்ளையடிச்சிருக்காரு எதிர்க்கட்சி, பிடிச்சி போடு, ஈடியில் பிடிச்சி போடிங்கிட்டு வரலைன்னா தூக்கி உள்ள தூக்கி போடுங்க. சரி ரைட்டு, இவர் ஒரு 500 கோடி தானே கேட்குறான். அதுக்குள்ளே கூட்டணி, அதுக்குள்ளே புதிய கட்சிகளை உருவாக்குறது, இருக்கிற கட்சிகளை உடைக்கிறது, இதையெல்லாம் தாண்டி பெரிய கட்சிகள் இருக்குல்ல. இப்போ சிவசேனா மாதிரி ஒரு பெரிய கட்சி, ஒரு அவங்க அப்பா ஆரம்பித்து வச்சு 40 வருஷமாக இருந்தது. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பித்து அதிமுக இருந்து இப்படிலாம் இருக்குல்ல, இதை உடைத்து வாங்கணும், அப்படி மறுப்பவர்களை உள்ளதுக்கி வச்சிடணும், இதுதான் பாலிசி. இப்போ அதனால் அதிமுக இவர்கள் கையில் இல்லை, பாஜக பிடியில் தான் இருக்குது, முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டில் தான். சசிகலா ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காப்புல, பாஜக தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. தினகரன் டோட்டலாக அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ கூட டெல்லியில் கூப்பிட்டு மிரட்டி அனுப்பியிருக்காங்க. இப்படி எல்லோரும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இவர்களால் தனித்து செயல்பட முடியாது. அதனால் அங்கே என்ன முடிவு, ஆனால் எடப்பாடி இருந்தாலும் புரியுதாங்க, ஒரு சண்டையில் கையை பிடிச்சா கூட துள்ளுவாங்க பாருங்கள், அப்படி இப்படின்னு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலையில் தான் எடப்பாடி இருக்கார். எடப்பாடி ஒரு அருமையான ராஜதந்திரினே சொல்லலாம். அது உங்களுக்கு கடந்த காலத்தில் எல்லா வித வித்தையும் தெரிந்தவர் ஒரு ஆட்சியில். ஆனால் மக்களிடம் செல்வாக்கு படைத்தவர் அல்ல. ஸோ இப்போ ஏடிஎம்கேல இப்போ மக்கள் அது ஒரு ஸ்டார் லீடர்களால் உருவாக்கப்பட்டு ஸ்டார்களால் வளர்க்கப்பட்ட கட்சி. இப்போ ஸ்டார் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து புது நடிகரை வச்சு படம் எடுத்த மாதிரி தான் இது கதை. இந்த ஆண்டில் பேசப்பட்டது என்ன, எப்படியாவது இந்த 2024 இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்கப்பா, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அப்படிலாம் வந்து தொடர்ந்து வந்து எப்போ இவங்கெல்லாம் பிரிஞ்சாங்களோ அப்போலேருந்து தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் ஒன்றே சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அதிமுக நகர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி தொண்டர்களுமே இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், நிர்வாகிகள் வந்து எல்லாமே சோர்ந்துட்டான். இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு மனப்போக்கு வந்துருச்சு. கட்சி தலைமையினுடைய போக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. 33 வேட்பாளர்களில் 3 பேர் தான் பொது வெளிகளில் அறிமுகமானவர்கள். 30 வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஞ்சாயத்து தேர்தலில், வார்டு தேர்தலில் நிற்கக்கூடிய ஆட்கள். ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தலில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியல, பக்கத்து ஊருக்காரருக்கு தெரியல. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் டி நகர் சத்யா 46,000 ஓட்டு வாங்குறார். ஒரு 160-170 ஓட்டில் தான் எதிர் வேட்பாளர் ஜெயன்பனுடைய தம்பி வெற்றி பெறுகிறார். ஜெயவர்தனுக்கு 17,000 ஓட்டு விழுந்திருக்கு. 30,000 ஓட்டு எங்கே போச்சு? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியை சொன்னார். எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த வட மாவட்டங்களில் இருந்தவங்க தலைமை நிர்வாகிகளை கூப்பிட்டு, கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, எல்லாம் சோரம் போயிட்டீங்க, 10 மணி 11 மணிக்கு மேலே பூத்துலேயே ஆள் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு கடுமையாக விமர்சனம். நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இப்போ இந்த தேர்தல் தோல்வியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த வாக்கு வித்தியாசத்தில் வந்து இவங்க கம்மியான வாக்குகள் பெற்றிருக்காருங்க அப்படிங்கிற நீங்கள் சொல்லக்கூடிய விவரங்கள்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்போ சசிகலா ஆதரவாளராக மாறிட்டாங்க, அதனால் அதிமுகவுக்கு வாக்கு போடல, ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்திருக்காங்க, அதனால் வாக்கு போடல. அப்படியா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இங்கேருந்து சசிகலா அவர்களுக்கு திருமதி சசிகலா ஆதரவாளர்கள், திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தொடர்ந்து எடப்பாடி தலைமையில் பயணித்து கொண்டிருக்கிற அந்த அடிப்படை உறுப்பினர்கள், கட்சியினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளே இதில் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு நான் சொல்ல. அதான் அது தலைமை மீதா இல்லை இவங்கெல்லாம் ஒன்று சேர தலைமையின் மீது, தலைமையின் செயல்பாடுகள் மீது, தலைமையினுடைய அந்த பயணத்தின் மீது, அவர் தலைமையினுடைய அணுகுமுறையின் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம். திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார்ல, இந்த ஐடி விங் கூட்டத்தில் 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம், புதியவர்களை, இளைஞர்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரே பேசினார்ல.
அந்த கள யதார்த்தம். ஏற்கனவே வெளியில் 4% 5% காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவன் அங்கே இருக்கான்ல, திரு ஓபிஎஸ் ஆதரவாளர், சசிகலா ஆதரவாளராக, இன்னும் சொல்லப்போனால் அமமுக தினகரன் ஆதரவாளராக இருக்கிறாங்க. அப்போ ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றி பெறும். ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருந்தால் தான் வலுவான கூட்டணி அமையும். தலைமையின் போக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கட்சி தலைமைக்கே பாடம் புகட்டுவான். அதுதான் 1996 நடந்தது. ஜெயலலிதாவே தோற்கடிச்சவன் அதிமுக தொண்டன். அப்போ இந்த நிலைப்பாடை திரு எடப்பாடி உணரணும். இப்போ பொதுவெளி அது 2025 உணர்ந்துருவாரா? உணர வேண்டும், உணர்த்துவார்கள். ஓகே சார், இப்போ அவர் சொன்னது மாதிரி இப்போ சசிகலாவோ ஓபிஎஸோ இவங்கெல்லாம் பொறுமை காக்குறாங்க, தொண்டர்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. 2025 இது எல்லாமே சரியாயிடுமா? 2025 26 சரியாமலாம் நம்ம ஜோசியெலாம் சொல்ல முடியாது. இது எடப்பாடிக்கு தெரியாத ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம உமாபதி சொன்னார்ல, இப்போ வந்து பொருளாதார அரசியல் உள்ளே வந்துச்சுன்னு, அதெல்லாம் வந்து ரொம்ப காலமாச்சு. ஸோ அவர் சொன்ன பட்ஜெட்டு படி அது 15% போட்டு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கணக்கு போட்டால் கூட நான் ஆவரேஜாக ரொம்ப மினிமமாக எடுத்துக்கிறேன். ஓவரால் 5 இயர்ஸை 10% போட்டால் கூட 45,000 கோடி. நான் என்ன கேட்குறேன், நண்பர் சொன்னார்ல, இன்றைக்கு இருக்கிற பொருளாதார அரசியல் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ செலவு செய்யப்படுகிறது, சட்டமன்ற தொகுதிகளோ நாடாளுமன்ற தொகுதிகளோ இடைத்தேர்தல் எவ்வளோ செலவு செய்கிறாங்கன்னு தெரியும். அவர் சொன்னது இந்த 33 வேட்பாளர்கள் 3 வேட்பாளர்களை தவிர வேறு வேட்பாளர்கள் யாருக்குமே பரிச்சயம் இல்லைன்னு சொன்னார். அப்போது ஒரு தேர்தலை நீங்கள் சந்திக்கும் போது வேட்பாளர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர் யாரை நிறுத்தணும், என்ன செலவு செய்யணும், இதெல்லாம் வந்து தீர்மானிக்கிற தலைவர் ஒருத்தர் வேணும்ல. அவர் விஷயம் தெரியாத ஆள் கிடையாது. 77 கட்சியில் சேர்ந்திருக்கிறார், 80 தேர்தல் சந்திக்கிறார், 91 சந்திக்கிறார். அப்போது இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேர்தல் சந்திக்கிறவருக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 21 தொகுதிகளின் இடைத்தேர்தல் இதை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் சந்திக்க தெரியாமல் போயிடுமா? அப்போ எவ்வளோ செலவு செய்யணும்? அப்போ இந்த கட்சி வந்து 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த கட்சி. சொன்னார் தொண்டர்கள் சோர்ந்து 3 வருஷத்தில் எப்படி தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க? அப்போ திமுகவுக்கு எவ்வளோ சோர்வு இருக்கணும்? 10 வருஷமாக ஆட்சி இல்லாத கட்சி 2021 சந்திக்குது. அந்த கட்சி சோர்வு இல்லாமல் சந்திக்கிறது. 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து சம்பாதித்து அப்புறம் 3 வருஷத்தில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? செலவு செய்கிற மனப்பான்மை இல்லை. அப்போ இது தேர்தலில் வந்து யார் வேட்பாளர்களை தீர்மானிக்கிற அந்த திடமான எண்ணம் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கான தேர்தல். திமுக எவ்வளோ செலவு செய்யுது, ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியும். அப்போது அந்த மாதிரியான தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாத தலைவரா? ஏன் ஒதுங்குனீங்க, ஏன் பதுங்குனீங்க? 2026 தான் இலக்குன்னா இப்போ சொன்ன கதை தான். 2024 தோற்ற அடி இருக்குல்ல, அது இன்னும் கடுமையாக தானே பேசுவாங்க. அப்போ நீங்கள் தோற்று போன தலைவர்னு சொல்லி விமர்சிக்கும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டியது நீங்கள் தானே. அதனால் ஒன்றும் கிடையாது. தேர்தலை எப்படி சந்திக்கணும், எப்படி மைக்ரோ மெக்கானிசம், இன்னும் சொல்லப்போனால் திமுகவை விட அதிகமான மைக்ரோ மெக்கானிசம் செய்த கட்சி அதிமுக. நீங்கள் திருமங்கலம் ஃபார்முலா திமுக கண்டுபிடிச்சதில்ல. 2001 to 2006 ஆட்சி காலத்தில் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் அதிமுக கொண்டு வந்தால் மைக்ரோ மெக்கானிசம் 100 பேருக்கு 10 பேர் அப்படின்னு கொண்டு வந்தது. 33 அமைச்சர்கள், இங்கே 17 அமைச்சர், அங்கே 17 அமைச்சர் அமைச்ச கட்சி அதிமுக. அதன் பிறகு தான் 2006க்கு அப்புறம் தான் திமுக அந்த பாலிசி கையில் எடுத்தது. அதனால் என்ன மாதிரி தேர்தலை சந்திக்க வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும் என்று எல்லாம் தெரிந்த எடப்பாடி 2024 ஏன் பதுங்கினார்? இந்த கேள்வியை இந்த 6 பேர் கேட்கணும், இல்லை நிர்வாகிகள் கேட்கணும். போய் வந்து நீ ஒத்துமையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஜெயிக்க வைக்கிற தந்திரம் என்ன? யாரோ கொடுத்த வேட்பாளர் அறிவிப்பேன்னு சொன்னால் இந்த கதி தான் வரும். ஓகே சார், இந்த ஸ்ப்ரெட்டாக இருக்குல்ல அதிமுக, அது வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது சமீபத்தில் டிடி தினகரன் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்பாக டெல்லி போயிருந்தார். பிறந்த நாள் அன்று தான் வந்தார். வந்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறார். அது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன பிறகு மட்டும் இல்லை, பாஜக விரும்புகிறது, அதிமுக இந்த கூட்டணியில் வர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறார். இவர் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் அல்ல, இவர் தனி கட்சி நடத்துகிறார். அப்போது இந்த தகவலை யார் உங்களிடம் சொன்னார்? டெல்லியில் யாரை சந்தித்தீர்கள்? அந்த ரகசிய சந்திப்பில் வந்து சொன்ன தகவல் என்ன? இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அண்ணாமலை இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு, இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுக்குறாரு, அது அவருடைய விருப்பங்கிறாரு. அப்போ பாஜகவை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் அவர் சொல்ல மறுக்கிறார். அப்போ யாரையோ அனுப்பி நீங்கள் ஆழம் பார்க்குறீர்கள். பாஜக என்ற சக்தி இப்போ இந்த கட்சியெல்லாம் உண்டு. இப்போ டிடிவி உள்ளே வரணும், ஓபிஎஸ் உள்ளே வரணும். இப்போ அவர்கள் வந்து இன்னொன்று எப்படி வரும்னா, இது 6 உடனே இப்போ 2 ஏர்லி 2026க்கு இப்போவே வந்து நம்ம வந்து கூட்டணிகள் ஒன்று சேர வேண்டும்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஆசைப்பட்ட ஆதவர்ஜன நிலைமை பார்த்தோம், விடுதலை சிறுத்தை கட்சி நிலைமை பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிந்து இந்த முறை வந்து எடப்பாடி
அவருடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அழுத்தத்திலே ஒரு டிடிவி தினகரன் வந்து கட்சிக்குள்ளே சேரனாலும் கூட்டணிக்கு வருவார். ஓபிஎஸும் வந்து பாஜக கூட்டணியில் இருப்பார். இந்த 3 பிரிந்து கிடக்கிற இந்த அதிமுக தலைவர்கள் ஒன்று சேர்வார்கள். பாஜக என்னை பொறுத்தவரை 2027 என் தனிப்பட்ட கருத்து யூகம் 26 நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கும். அப்போ பாஜகவினுடைய விருப்பம் அதிமுகவும் நம்மளும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் மூலிமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை எப்பயுமே விமர்சிக்கிறதே இல்லை. பேரளவில் வந்து ஏதோ ஒரு அறிக்கை, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வலியுறுத்தலோட ஒரு கண்டன தீர்மானத்தை வந்து போடுற மாதிரி ஒரு காட்டிக்கொள்கிறார். அப்போ வந்து 2025 இறுதியில் கண்டிப்பாக வந்து பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது மீண்டும் உறுதியாகுமா? இல்லை, அதாவது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பலமான கூட்டணி அவசியம்ன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதில் வந்து ஒரு ஹிப்போக்ரஸி வந்து கடைபிடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது வந்து பாஜக விட்டு தான் ரொம்ப விலகி வந்து விட்டதாக ஜஸ்ட் ஒரு ஹிப்போக்ரஸி, ஒரு இல்லை உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. அந்த நெருக்கத்தை வந்து மறைக்கிறதுக்காக இல்லை கிடையாது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாரு. ஏன் விலகி வந்தோன்னா அதுக்கு சரியான காரணங்களும் அவர் சொல்கிறதில்ல. அண்ணாமலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரே தவிர, ஸோ அந்த இமேஜை வந்து அவர் உருவாக்குறதுக்கு காரணம் வந்து அவருக்கே அது தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எதுக்காக அவர் விலகி வந்தோம், ஏன்னா விலகி வந்த பர்பஸும் சர்வாகலை. நீங்கள் பாஜக விட்டு விலகி வந்த பர்பஸும் உங்களுக்கு சர்வாகலைன்னா மைனாரிட்டி ஓட்டோ இல்லை ஆன்டி பிஜேபி ஓட்டோ உங்களுக்கு வரல உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரே பயம்தான், பாஜக கூட ஏன் சேரக்கூடாதுன்னா, பாஜக வந்து கூட லக்கேஜோடு வருவாங்க, ஓபிஎஸ் தினகரனோட வருவாங்க, அவங்கள நம்ம சேர்த்தா நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும்ன்ற அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து அவர் ரொம்ப இதாக இருக்கார். ஆனால் அந்த பாயிண்ட்லனா இவரோட தலைமைக்கு ஒரு ஆபத்து வந்துடும் என்ற ஒரு பயம்தான். நம்ம தலைமைக்கு பின்னாடி ஒரு ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற பயம்தான். மற்றபடி வந்து பாஜகவோட சேர வேண்டாம்னு இல்லை, சேர்ந்தா இவங்களெல்லாம் கூட்டின்னு வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்டில் தான் அவர் பிடிவாதமாக இருக்கார். அந்த பாயிண்டில் செட்டில் ஆகிட்டார்னா அவர் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அது சேரவே இல்லை வச்சுக்கோங்க, தாவேக்காவோட சேர்ந்தால் வந்து நல்லா கூட்டணி அமைக்க முடியும். அதிமுக, தாவேக்கா, பாமக, தேமுதிக அந்த கூட்டணி. சப்போஸ் திமுக கூட்டணியில் ஏதாவது அதிருப்தி வந்து ஒருத்தர் 2 பேர் வராங்க வச்சுக்கோங்க, அது சேர்ந்தா வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடப்பாடிக்கு வாய்ப்பே இல்லாமல் இல்லை. எடப்பாடி தன்னை பற்றின ஒரு பயத்தை வந்து முதல்ல போக்கணும், மற்றவங்க பிரிந்து போனவர்களும் ஒன்று சேர்க்கணும். நீ பாஜகவோட போகிறீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் தாவேக்காவோட ட்ரை பண்ணணும். தாவேக்கா கிடைக்கலன்னா பாஜகவை ட்ரை பண்ணணும். உங்களுக்கான வாய்ப்புகள், ஸ்ட்ராட்டஜிகள் நிறைய இருக்குது. அதை ஒழுங்காக நீங்கள் புட்சால்தனமாக பயன்படுத்தினீங்கன்னா 26 நீங்கள் டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், நான் உமாபதி சட்டை நான் இந்த அதிமுக தொடர்பாக கேட்க விரும்புறது, இப்போ ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா இவங்கெல்லாம்? அது பிஜேபி கையில் தான் இருக்குது. என்ன ஒன்று. ரெண்டாவது வந்து ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு என்ன அவர் பார்க்குறாரு அப்படின்னா, பழைய அரசியல்வாதியாக தான் இருக்கார் அவர். பழைய அரசியல்வாதினா பழைய பாணியிலே போகிறார். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்த நம்பர் 1 இடத்த பிடிச்சிட்டோம். எம்ஜிஆர் இடத்த அம்மையார் பிடிச்சாங்க, எம்ஜிஆருக்கு பிறகு நம்ம பிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு பில்டப்பில் நம்ம வரணும். இதே மாதிரி 10 காரு 50 காரு, புரியுதா? இப்படி ஒரு செல்வாக்கு நம்ம கையெழுத்து, நம்ம தான் நம்மளை எல்லாரும் போஸ்டர் அடிக்கணும், நம்மளை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஒரு கட்சியில் நினைக்கணுன்ற இதில் தான் இருக்கிறத தவிர, தற்கால அரசியல் எப்படியெல்லாம் மாறிடுச்சு, இந்த காலகட்டங்கள் எப்படி மாறிடுச்சு, சோசியல் மீடியா எப்படி மாறி இருக்குது, அரசியல் எப்படி மாறி இருக்குது, இப்படி எல்லாம் வந்து அந்த கணக்குக்குள்ளே அவர் வரல. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கேட்குறது சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்றது பிரச்சனை இல்லை. அந்த கிளைமேக்ஸ் யார் கையில் இருக்குன்னா அவங்க கையில். சேர்த்துருவாங்களா சேர்க்க மாட்டாங்களா அப்படி தான் கேட்கும் போதில் சேருவார்களா சேர மாட்டாங்களான்னு இல்லை, அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அண்ணன் சொன்னார் எடப்பாடி சேர்க்க மாட்டார், இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னென்னா, முதல்ல எடப்பாடி அதிமுகவில் இருப்பாரான்றது பாருங்க. அதிமுக பிஜேபியோட தான் இருக்கும், ஆனால் எடப்பாடி அதிமுகவில் இருப்பாரான்றது அது அவர் செய்ய வேண்டிய ஒரு முடிவு. அதை நோக்கி தான் அது போயிட்டுருக்கு. அவர் சேர்ந்துட்டாருன்னா அவர் அதிமுகவில் இருப்பார், அவர் சேரலை அப்படின்னா அதிமுகவுக்கும் எடப்பாடி இருக்க மாட்டார். இந்த வருஷத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் ஆக்கின விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. 2025-26 விஜய், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை இவங்கெல்லாம் தான் வந்து தேர்தலில் அந்த பிரச்சாரங்களில் ஒரு முக்கியத்துவம் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விவாத பொருள் வந்து 2024 கிளம்பிச்சு. இதை பற்றி உங்கள் பார்வை? துணை முதலமைச்சராக உதயநிதி வந்திருப்பது சரியா தவறா அப்படின்ற விவாதம்லாம் கடந்து போயாச்சு. அந்த கட்சியிலே பார்த்திங்கன்னா சில பேருக்கு விருப்பம் இருக்கலாம், வெறுப்பும் இருக்கலாம். ஆனால் அந்த கட்சி முதலில் ஏற்றுக்கொண்டது. இப்போது உதயநிதி பற்றி தனிப்பட்ட முறையில் கமெண்ட் அடிக்கிறவங்க கூட, சீனியர் நிர்வாகிகள் கூட மேடையிலையோ சட்டமன்றத்திலோ அல்லது ஸ்டாலினும் தனிப்பட்ட முறையில் போய், என்ன தளபதி நாங்கள்லாம் வந்து துணை முதலமைச்சர் தகுதி இல்லையா, கொஞ்சம் 5 வருஷம் கழித்து கொண்டு வந்துருக்கலாம்ல, அண்ணனுக்கு கொடுத்துருக்கலாம், எனக்கு கொடுத்துருக்கலாம்னு போய் கேட்க முடியுமா? கேட்டிருப்பாங்களா? அங்கே போய் என்ன சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் திரும்ப திரும்ப மன்னராட்சி, வாரிசு அரசியல், உதயநிதி வந்து சரியா தவறானா, இது காலமாக இருக்கிற
ஒரு அரசியல் நடைமுறை. இப்போ பாஜகவில் இருக்கிற சித்தாந்தத்துக்கும் மற்ற கட்சிகள் சித்தாந்தம் வேறு. மற்ற எல்லா கட்சியிலும் வாரிசு இருக்கிறது, பாஜகவில் இல்லையா? பாஜகவில் இருக்குது. பாஜகவில் இல்லை சொல்கிறாங்களே வாரிசு இல்லைன்னு. நீங்கள் எத்தனையோ முறை பேசியிருக்கோம், நம்மளே பேசியிருக்கோம் பல முறை. இது யாராவது ஒருத்தனாவது கேட்டிருக்காங்களா? பாஜகவில் இவங்கெல்லாம் வந்து இந்த தலைவர்கள் யார், அதாவது தொடர்ச்சியாக தலைவர், அவருடைய மகன் தலைவர், அப்படி தான் அரசியல். அப்படின்னா மற்றவங்களாம் வந்து இல்லையா? இப்போது ஃபட்னாவிஸ் வந்து சிஎம்மாக இருக்கார். ஃபட்னாவிஸ் அப்பா ஜி ஃபட்னாவிஸ் என்ன இருந்தார், யாராவது கேட்டிருக்காங்களா? எடியூரப்பா இருந்தார்ல, அவங்க பையன் இப்போ பையன் இருக்கார், அவர் எங்கே இருக்கார்? அரசியல் இல்லையா? ராஜ்நாத் சிங் அவங்க பையன் பங்கஜ் சிங் எம்பியாக இருக்கார் இல்லையா? யாராவது கேட்டிருக்காங்களா? வசுந்தரா ராஜே அவங்க பையன் துஷ்யந்த் சிங் இருக்காரா இல்லையா அரசியலில்? ராமன் சிங் அவங்க பையன் அபிஷேக் சிங் இருக்காரா இல்லையா? பியூஷ் கோயல் அப்பா ஒருத்தர் மந்திரியாக வந்திருக்காரா இல்லையா? அப்போது இதெல்லாம் கணக்கிலே கிடையாது. இதெல்லாம் வந்து வாரிசு அரசியல் வராது. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து முதலமைச்சராக இருந்தால் தான் கணக்கு. அது எப்படி முதலமைச்சர் இருந்தால் கணக்கு? இப்போது அதிமுகவுடைய சித்தாந்தம் வேறு, புரியுதுங்களா? எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி தான் கொண்டு வந்தாங்க வாரிசு அரசியல் அடிப்படையில். அவங்க வேறு யாரையும் கொண்டு வரல, நாவலரை கொண்டு வரல, ஆர்எம்பியை கொண்டு வரல, இல்லை கேகேஎஸ்ஆரை கொண்டு வரல, திருநாகரசு கொண்டு வரல. ஏன் ஜானகி கொண்டு வந்தாங்க? ஆர்எம் வீரப்பனுக்கே அந்த திட்டம் தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆட்டோ சங்கர்ன்றாங்களே, அவரை பார்த்த மூத்த நிருபர்களாக இருக்காங்க. எங்கே தெரியுங்களா? இப்போ சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் அபுபக்கர் நடத்துகிற ஹோட்டல் பிரசிடென்ட் என்ற ஹோட்டலில் ஒரு 80 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதை அடை காத்து வைத்து ஒரு ஜேபிஆர். இப்போ ஜேபிஆர் கிட்ட அடியாளாக இருந்தது ஆட்டோ சங்கர். அந்த இடத்துல காக்க வைக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க ஃபோன் செய்யுது. ஃபோன் போகுது, அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் வந்த பிறகு ஜானகி அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு. அது வரைக்குமே ஜேபிஆரோட திட்டமே தெரியாது. இது அரசியல். அப்போ ஏன் நீங்கள் வந்து மற்ற தலைவர்கள் ஏன் வாரிசாக கொண்டு வர முடியல அதிமுகக்கு எம்ஜிஆருக்கு பிறகு? சரி, இந்த சண்டையில் ஜெயலலிதா வந்தார்கள். ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக பட்ட துன்பம் என்ன? இப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அடையாளம் காட்டப்படுவது ஒரு வருந்தத்தக்கது, இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அரசியலில் இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அடையாளம் காட்டப்படாத அரசியலால் அதிமுக என்ன துன்பப்பட்டது, இன்று வரை என்ன துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது? ஏன் ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபேஸ் வேணும்? சின்னம் மட்டும் இருந்தால் அதிமுக வெற்றி பெற்று விடும் என்றால் அப்போ அதிமுகவோட நிலைமை என்ன? அதனால் நீங்கள் வந்து துணை முதலமைச்சராக வந்து விட்டார், அவருக்கு இணையாக விஜய் வருவாரா? இல்லை விஜய் அண்ணாமலை வருவாரா? இப்போ விஜயை பற்றி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, அமைச்சர் பெருமக்கள்கிட்டலாம் கேட்குறாங்க, அவரை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க, கேட்காதீங்கிறாங்க. என்ன காரணம்? யாருக்கிட்ட? விஜயை பற்றி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீங்கள் வந்து எது கேட்டாலுமே நோ கமெண்ட்ஸ். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அது உதயநிதியுடைய விருப்பம், அவர் பதில் சொல்லணும், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நியாயமான கேள்வியை நியாயமான முறையில் கேட்டால் அவர் வந்து தப்பித்து செல்ல முடியாது. ஒரு விஜய் சம்பந்தமான ஒரு கேள்வியை எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்டால் பதில் சொல்லுவார். எப்படி இப்போ ஆதவர்ஜுன் பற்றி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, மன்னராட்சி பற்றி இவங்க இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கு அவர் ஒரு மாதிரி பதில் கொடுத்துட்டு போனார். இல்லை, அந்த ஆளுன்னு சொல்லிட்டு போனார், அது கூட தெரியல. ஆமாம், ஓட்டு போட்ட பிறகு தானே வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு. மன்னராட்சி எப்படி சொல்ல முடியும்? அந்த மன்னராட்சி தானே உழைச்சார் ஆதவர்ஜுன். 2016, 2019, 2021 3 யுத்தங்களை சந்தித்து வந்து விட்டு நிற்கிறேன்னு சொன்னார்ல ஆதவர்ஜுன். அந்த 3 யுத்தம் யாருக்காக நடத்தினாரு? நீங்கள் சொல்கிற மன்னராட்சிக்கா இல்லை மக்களாட்சிக்கா? உங்களுக்கு பதவி கிடைக்கல, உடனே வெளியே வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணுறீங்க, அதான விஷயம், வேறு ஒன்றுமே இல்லையா? இல்லை, அதான் இப்போது அவர் ஆதவர்ஜுன் அந்த ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு. இப்போது விஜயை பற்றி பேசுகிறதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, நீங்கள் நாம் தமிழரை பற்றி ஸ்டாலின் எதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா சொல்லுங்கள்? ஏன் ரியாக்ட் பண்ணல? இல்லை, அதுதான் கேட்குறேன். அந்த இடத்துல தான் வந்து விஜயம் வச்சுருக்காங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி கிடையாது. சில நேரத்தில் சில பேருக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் சில பேருக்கு சில நேரத்தில் அறிக்கை வரதுலாம் திமுக பற்றினா ரொம்ப கடுமையாக இருக்கும். யாரோ ஒரு முக்கியமான அமைச்சர் அறிக்கை விட்டுருப்பார், அதற்கு பதிலாக ஒரு வட்டச் செயலாளர், ஒன்றிய செயலர் வச்சு அறிக்கை விடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்காக இன்னாருக்கு இன்னார் பதில் சொல்லணும், அதுதான் அரசியலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் விஜய் மையப்படுத்தியோ ஆதவர்ஜுனை மையப்படுத்தி கேட்டால் வேறு. நீங்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இப்படி ஒரு பேச்சு பொருள் எழுந்திருக்கிறது, அதை வந்து மேடையில் இருப்பவர் கண்டிக்கவில்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா பதில் சொல்லியிருப்பார். அப்போ திமுக பேசாது விஜய் பற்றி. அது எப்படி நான் சொல்ல முடியும்? திமுக பேசுவது நான் அதனோட உரிமைங்க. உதயநிதி பேசுவாரா பேச மாட்டார், நான் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இல்லை, தொடர்ந்து நீங்கள் கவனித்து வர்றதுனால கேட்குறேன். அதான் சொல்கிறேனே பாருங்கள், சீமான் வந்து எத்தனையோ கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். இது வரைக்கும் ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணியிருக்காரா? முதலமைச்சர் தான், திமுக தலைவர் தான், ஏன் ரியாக்ட் பண்ணல? இப்போ ஒன்றும் வேண்டாங்க, அண்ணாமலை பேசுவதற்கே எத்தனை முறை முதலமைச்சர் ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ரைட். நான் அப்படியே உமாபதிட்டு கேட்குறேன் சார், இப்போ அவர் சொன்ன மாதிரி ஏன் ரியாக்ட் பண்ணணும் அதை நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறார்.
திமுக விஜயை பற்றி பேசாதா? 2025 வரைக்கும் 2026 வரைக்கும் பேச மாட்டாங்க. ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும். இப்போ டிபேட் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு அர்ஜென்ட்டாக நீங்கள் வெளியில் போக வேண்டியது இருக்குது, வெரி அர்ஜென்ட், போய் ஆகணுங்க ஒரு கட்டம் இருக்குது. உடனே டிபேட் நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்து நீங்களே வந்து பண்ணால் ஓகே. உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க இவர் மாதிரி தாங்க கோட் சூட்டு ஷூலாம் போட்டுக்காரு மேனேஜர், ஹோட்டல் மேனேஜர், அவரை கூப்பிட்டு பண்ண சொல்லாங்க, ஒரு வர வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, பண்ணுவாரா? இப்போ இந்த நபர் சொல்ல எப்படிங்க அவர் பண்ணுவாருன்றீங்க? ஏங்க அவர் டெய்லி பேப்பர் படிப்பாருங்க, அவருக்கு தெரியாதா கருணாநிதி, ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின்லாம்? அவர் ஒரு அரை மணி நேரம் வச்சு அவர் கேள்வி கேட்பாருங்க. 4 பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்குறது தானே, அவருக்கு தெரியாதா? அவர் வர்ற வரைக்கும் இதே மாதிரி தான் கோட்லாம் போட்டிருக்காரு, வாட்ச் கட்டியிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு, அவரை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு கேட்போன்னா எப்படி இருக்கும்? அது அந்த மாதிரி தான் அரசியலில் விஜய் நீங்கள் சொல்கிற இன்னொரு நபருக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னா, இவர்கள் வந்து அந்த தகுதிக்கு இன்னும் வரவில்லை. சும்மா படத்தில் நடிச்சிட்டோம், 4 பேப்பர் படிச்சிட்டோம், புக் எக்ஸிபிஷனில் போய் 4 புக்கை வாங்கி அம்பேத்கரை புக்கை படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக இவர்கள் வந்து அரசியல்வாதியாகவோ இந்த மக்களை பற்றி புரிந்தவர்களாகவோ மக்களுடைய பிரச்சனையை பற்றி அறிந்தவர்களாக பார்க்க முடியாது. ரெண்டாவது, மக்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்கன்றதுக்கு இப்போ நடந்த மழையே ஒரு காரணம். நீங்கள் மலையில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய அரசியல்வாதிகள், அரசியல் தெரிந்தவர்கள், பதவியில் இருந்த எடப்பாடி கூட போன மலைக்கெல்லாம் சேலத்துக்கு போயிட்டார், ஏன்னா ரொம்ப மழை கொஞ்சம் இதை உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். இன்னும் இந்த மலைக்கு வந்து நின்னார் ஒரு இடத்துல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ களத்தில் போய் நின்னார், அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த மேனாமினிக்கு அரசியல்வாதிகள் ஒருத்தர் கூட வெளியே வந்திருக்க மாட்டாங்க, மழை விழுந்ததுக்கப்புறம் அறிக்கை விடுவாங்க. ஸோ இதுதான் இவர்களுடைய கணக்கு. அதனால் இதுதான் வந்து ஒரு இது, அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய தராதரம், ஒவ்வொருத்தருடைய செல்வாக்கு, ஒவ்வொருத்தருடைய அரசியல் தன்மை, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் வந்து பதில் சொல்லுவாங்களே தவிர எல்லாம் போகிற வரவெல்லாம் வேறு தொழிலில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், இதுக்கு வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்றது தான். ஓகே, நான் துரைக்கண்ணாட்டை கேட்க விரும்புறது, இப்போ வெற்றிகரமாக மாநாட்டை வந்து விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு. ஆனால் அதிமுக வந்து விஜய் பற்றியான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறாங்க, திமுக வந்து பதிலளிக்காமல் போகிறாங்க. கூட்டணி குறித்து வந்து கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிமுக தரப்புலேருந்து பதிலாக வருது. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, தமிழக வெற்றி கழகம் மாநாடு முடிந்த ஒரு 1-2 நாட்கள்லேயே இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டாங்க, 40 இடங்கள் கொடுக்கறதா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக வலைத்தளங்களில் ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால தான் அவசரமாக புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையை கொடுத்து நாங்கள் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லை, குறிப்பாக அதிமுகவில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு மிகப்பெரிய அவமானம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆனால் இன்று வெற்றி கழகத்திற்காக இவர் போனார், பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுதளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைப்பாடு வந்தது என்பது உண்மையிலே வருந்தத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட அரசியலில் வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களே. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், 2026 ஆட்சி அமைப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயார். அப்போ என்ன விதமான தியாகத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு தெரியலை. என்டியோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்ல போகிறாராம், அல்லது மரியாதைக்குரிய சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி பாமக, தேமுதிக, விஜய் கட்சி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க போகிறாரான்னு தெரியல. எந்த விதத்தில் அவர் நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல. எந்த விதமான நடவடிக்கை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்றாலும் அதிமுக வலிமையான சக்தி என்கிறத அவர் நிரூபித்தே ஆகணும். ஏன்னா ஊடகங்களில், வலைத்தளங்களில் அந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருமே 2024 தோல்விக்கு பிறகு ஒரு சரிவை அதிமுக சந்திச்சிருக்கு, இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் இருக்குது. கட்சியினருக்கு அந்த 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 மாதிரி மனநிலையில் இருக்கிறான். இல்லை, இப்போது அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விசிக இந்த 3 கட்சியும் ஒன்று சேர்ந்தால் திமுக 2026 தோக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே 234 தொகுதிகள்லையும் பொறுப்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க. இவர் இருமாப்போடு 200 தொகுதிகளில் வெற்றி பெற முடியாதுன்னு பேசுகிறாரு ஆதவு. நான் சொல்கிறேன், 234 தொகுதியும் கைப்பற்றுவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொன்னார், மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். 234 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லலை, 234 தொகுதியும் கைப்பற்றுவோம். அப்போ கைப்பற்றுவதற்கான களப்பணியில் இறங்கிட்டாங்க. இந்த 34 அமைச்சர்களுமே பொறுப்பாளர்களாக போட்டாங்க, மண்டல பொறுப்பாளர், பாக பொறுப்பாளர் போட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. ஆட்சி கட்சி அந்த சாமபேத தான தண்டத்தெல்லாம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தும். அதையும் தாண்டி ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உடன்பாடு கொண்டிருக்கிற கூட்டணியில் இருக்கிற இந்த 12 கட்சிகளும் அப்படியே உறுதிப்பாட்டோடு இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றதாக இல்லை. திரு எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லை, கட்சியின் மீது நம்பிக்கை இல்லைங்கிற போது அவங்க நிச்சயமாக
வெற்றி பாதையை நோக்கி திமுக போகிறதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இதையும் தாண்டி நாங்கள் வந்து விடுவோம்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, இலவச பஸ்ஸு காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த 70-80% பெண்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். இளைஞர்களை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் எங்களுக்கான வாக்குகளை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம், அந்த நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே சார், இப்போது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் மக்களுடைய மனநிலை மூலயமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் நாங்கள் கூட்டணி ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மாநாட்டிலே அவர் வந்து சொல்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவைப்பட்டால் நம்ம கூட்டணியும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறார். திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? அதே மாதிரி இப்போது விஜயனுடைய அந்த வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 25 வருஷம் கழிச்சு வரலன்னு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டார். இவர் வந்து வரேன்னு சொன்னவர் அரசியலுக்கு வந்திருக்கார். இவருடைய செல்வாக்கு என்னன்றது ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. வரப்போகிற எலெக்ஷனில் தான் தெரியும். ஆனால் இப்போ தைரியமாக வந்தது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் தன்னுடைய வழிகாட்டிகளாக ஐக்கானாக வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். பல விஷயங்களை கருத்து சொல்கிறார். இப்போ நேற்று அமித்ஷா அம்பேத்கரை பற்றி சொன்ன விஷயத்தில் கூட வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் எடப்பாடியே சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் தைரியமாக அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணியிருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அவர் ஆட்சிக்கு வராரா இல்லையான்னு தெரியல. இது திரும்ப சொல்கிறாரு, அவர் வரமாட்டார், அவர் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயம் வந்து இங்கே ஏற்கனவே அந்த விஷயத்தை வந்து மனசில் போட்டிருக்கிற திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசையை வந்து உண்டாக்கியிருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை போன்றவர்கள் கூட்டணி ஆட்சி வரும் தான் சொல்கிறாங்க, அன்புமணி போன்றவர்களும் கூட்டணி ஆட்சி வரும் தான் சொல்கிறாங்க. எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, திமுக என்கிற கட்சி அல்லது வேறு எந்த கட்சியோ ஒரு தனி மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக திமுகவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது வெள்ள நிவாரணத்துலேருந்து சாத்தனூர் டேம்லேருந்து டங்ஸ்டன் சுரங்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலேருந்து ஆம்சாங்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய பட்டியலே இப்போது வந்துடுது. ஆக்சுவலாக 3 வருஷ காலம் நல்ல ஒரு குஷனில் இருந்தாங்க. இப்போ பெரிய இது ஒரு எதிர்ப்பு நிலை வந்திருக்கு. இல்லை, எதிர்ப்பு நிலை ஒரு பக்கம் வந்தாலும் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறார், 200க்கு 200 அப்படிங்கிற இலக்கை வந்து அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது வந்து தொண்டர்களுக்கு கொடுக்குற ஒரு உற்சாகமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாகும். வெற்றி பெறுவேன்னு கூட சொல்லலாம். 200க்கு 200 பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சிலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த 6-7 மாதத்தில் டெவலப் ஆன ஆன்டி இன்கம்பன்சி தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எஸ்பெஷலி இந்த வெள்ளத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் மறியல்லாம் நடந்துகிட்ருக்கு. பல தெருக்களில் சாலை மறியல்லாம் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அதிருப்தியாக இருக்காங்க. அதனால் அந்த அதிருப்தியை வந்து ஓட்டாக மாற்றுறதுக்கு ஏற்ற ஒரு கூட்டணி எதிர்ப்பு தரப்பில் இல்லைன்றது தான் ஒரே ஆறுதல் திமுகவுக்கு. அதுக்கான வலிமையான கூட்டணி இல்லை. இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி விட்டு போக முடியுமானா எதிர்பக்கத்தில் எந்த ஒரு வலிமையான கூட்டணி இல்லாத போது எந்த நம்பிக்கையில் அவங்க போவாங்க? அதனால் இருக்கிற கூட்டணியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ எலெக்ஷன் சமயத்தில் நெருக்கத்தில் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருமானா அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக 12 மாதம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இப்போ நம்ம பேசுகிற இந்த சூழலில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது. திமுக கூட்டணிக்கு எதிரான பல விஷயங்கள் இருந்தால் கூட தோக்கிற அளவுக்கு வந்துருத்தான்னா அது இன்னும் அந்த டேஞ்சர் ஜோனுக்கு அது போல இல்லை. இப்போ விஜய் வந்து அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறார். திமுக விஜய் வந்து திமுகவை தோற்கடிப்பார் எடுத்த உடனே அப்படி சொல்ல முடியாது. அவர் கணிசமான ஓட்டு வாங்குவார், ஆனால் தோற்கடிப்பார், ஆளுங்கட்சியாக வருவார், அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை. பட் அவர் வந்த பிறகு தமிழக அரசியலில் வந்து இது அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சது இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு சலசலப்பை வந்து உண்டாக்கியிருக்கு எல்லா கட்சியிலையும். அவ்வளோதான் சார். நான் இப்போ உமாபதி சார்கிட்ட கேட்க விரும்புறது, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதிகமான விலகல்லாம் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பேசியிருக்கக்கூடிய தருணத்தில் கூட யாரோ ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன நடக்குது? நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வந்து நாங்கள் 8% எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன 2024? நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நதி மாதிரி, ரைட்டுங்களா? இந்த திமுக அதிமுகலாம் ஒரு கடல் மாதிரி. நதியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும், பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ தண்ணி வருதான்னு நிறைய பேர் வந்து வேடிக்கைலாம் பார்ப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். அரசு பயப்படும், ஐயோ இவ்வளோ தண்ணி திறந்து விட்டாங்களா டேம்லன்ற மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு ஒரு மாதம் 30 நாள் கழிச்சு 40 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஆறு வறண்டு போய் கிடக்கும். அது வறண்டு போனதுக்கப்புறம் தான் அதில் தெரியும் எவ்வளோ பள்ளம் எவ்வளோ மண்ணை எடுத்திருக்காங்க, எவ்வளோ கல் எடுத்திருக்கான்றதெல்லாம் அப்போ தான் தெரியும். அப்போ யாரும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரி விஜய் துவங்கி இருக்கிற கட்சியும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான கொள்கைகள்லாம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை.
பேசுகிறது மட்டும் இல்லாமல் என்னன்னா அவர்கள் இப்போ ஒருத்தருடைய பேச்சினாலே ஒரு கட்சிக்கு கூட்டம் வருதுன்னா அந்த பேச்சினாலே இப்போ அண்ணா வந்து பேசியே கட்சியை வளர்த்தார். ஏன்னா கட்சியில் உள்ளே கொண்டு வந்தாங்க, கலைஞர் பேசியே கட்சியை வளர்த்தார். அதே மாதிரி அதிமுகலையும் பல பேச்சாளர்கள் இருந்தாங்க. இல்ல அவரெல்லாம் வந்து பார்த்தனால விஜய் அவர்கள் செயல் தான் முக்கியம் அப்படிங்கிற சொல்லல, அது சொல்லிக்கிற வேண்டியதான். அதாவது நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். இன்னொன்று வந்து நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்னா இவர்கள் எல்லாம் இப்போ அண்ணன் சீமானாக இருக்கட்டும் இல்லை இவராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா எப்படி இவங்க கதையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் 100 பவுன் நகை போடுறாங்க, அவனுக்கு கையில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒருத்தன் வரான், நயாவெல்லாம் ஒரு ஆளை டவுரி வாங்கி இப்படி வாங்குறாங்க, 100 பவுன் நகை போடுறாங்க. இவனுக்கு நான்லாம் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 பைசா வாங்க மாட்டேன், கட்டின சேலையோடு வாழ்ந்துருவேன் அப்படின்னு. நீ என்ன இப்போ பண்ணுற அப்படின்னா ரிக்ஷா ஓட்டுக்கணும். அந்த கதை தான் இது, புரியுதா? உனக்கு என்ன ஓட்டு சதவீதம் வருது செல்வாக்கு இருக்குன்னே தெரியல. நீ வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை ரோட்டில் போகிற யார் வேணாலும் பேசலாமே. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? நீ எது பங்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தை நான் வாங்க எல்லாருக்கும் பிரியாணி போகிறேன்னா நீங்கள் வச்சுருக்கீங்களா? முதல்ல எனக்கெல்லாம் காசு இருந்தால் நான் அப்படி பண்ணுவேன்ற மாதிரி கதை தான் இதெல்லாம் வந்து போகிற போக்கில் பேசிட்டு போகிறது. இவர்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வர்றவன் தானே பேசுவான் பங்கு. ஆட்சிக்கு வந்தவனோ இல்லை வரப்போகிறவர்களோ இல்லை வந்தவர்களோ ஆட்சியில் இருந்தவர்களோ நாங்கள் திருப்பி வந்தோம்னா உங்களுக்கு பங்கு தருவோன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஒன்றுமே வெறும் சட்டியை வச்சு நீ எங்கே பங்கு தருவீங்க? உங்கள்கிட்ட இருக்கிறதே ஈய சட்டி, அதை வச்சு நீங்கள் எவனுக்கு பங்கு தருவீங்க, என்ன தருவீங்கன்றது தான் இந்த 2 பேருக்குமே பொருந்தது. ஓகே சார், இப்போ அதே விஷயம் தான். இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் 8% வரைக்கும் இந்த தடவை வாக்கு பெற்றிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அது ஏதாவது இந்த வருஷம் ஏதாவது முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்கள் ஒரு பக்கம் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு அதிக இம்பேக்டை கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு. இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை மீடியாக்கள் தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிற காரணம், சென்னையில் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி, மதுரையில் இறங்கணுன்னு ஒரு பேட்டி, அப்புறம் மதுரையில் ஈவினிங் பொதுக்கூட்டம், நைட்டு காலையில் கிளம்பி தூத்துக்குடியில் இறங்கணுன்னு ஒரு பேட்டி, இப்படி தொடர்ச்ச ஒரு நாளைக்கு யாரை வேணா கேட்டு பாருங்கள். பாலிடிக்ஸை கூர்ந்து கவனிக்கிறவங்க ஒரு 4 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரே ஒருத்தரை கூர்ந்து கவனிக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாலிடிக்ஸு. ஆனால் அதுக்காக ஒருத்தருடைய பேட்டியை 1 மணி நேரம் 1.25 மணி நேரம்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்படி வாய்க்கிழிய பேசுகிறார், நல்லா பேசுகிறார், அது வேறு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் கட்சியிலிருந்து கரைந்து போகக்கூடிய அந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நான் துப்பிய எச்சையை இன்னொரு கட்சி வாங்கி கொள்கிறேன்னு சொல்கிறாரு. முதல்ல இப்படி சொல்லலாமா? இப்போ சமீபத்தில் சொன்ன வார்த்தை நாங்கள் துப்பி போட்ட எச்சைன்றார். அதாவது எவ்வளோ கொச்சையாக சொல்கிறாருன்னா, ஒரு கட்சி வந்து நீங்கள் என்ன ஒரு வேறுபாடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் எதிரணியினரை நீங்கள் ஈர்க்கிறதா ஒரு அரசியல் ஜனநாயகம். வந்து நீங்கள் எனக்கு எதிரான ஒரு மாறுபாடான கருத்து அப்படிலாம் இருக்குன்னா என் பக்கம் நீங்கள் வரணும், அதான் என்னுடைய வெற்றி, அதான் அரசியல். அதை விட்டுட்டு என்ன இருந்தாயிரு இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்கிறது அரசியலே கிடையாது. அப்படி பார்த்தா எந்த கட்சியும் வளராது. இன்றைக்கி நீங்கள் பாஜகவில் 242 எம்பிக்கிறாங்களே, அதில் வந்து 50-60 எம்பி வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க. பார்த்தா சிரிப்பாக இருக்கும், நிச்சயமாக கூட இருப்பாங்க, எனக்கு நம்பர் தெரில. அந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து கபலீகரம் செய்திருக்கிறது. சித்தாந்தமே நேர் எதிர் சித்தாந்தம், காங்கிரஸுக்கும் பாஜக வேற. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய சித்தாந்தத்தை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி இளைஞர்கிட்ட சொல்லி உங்கள் கட்சி வந்து நீங்கள் வளர்த்து ஒவ்வொரு கட்சிக்கும் அனுப்புகிறீங்க. கேட்டால் வந்து ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிறீங்க. என்ன கட்சி நடத்துகிறீங்க? அதாவது 8% ஒரு 1, 2லேருந்து வந்தார், 8 ஆயிருக்கார். இப்படியே சொல்கிறேனே, கத்தி கத்தி தன்னுடைய தொண்டை தண்ணி வற்றி ஒரு தனிமரமாக நிற்க போகிறார். தோப்பாக அவர் மாறவே முடியாது. ஓகே சார், பிரியன் சார், நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு 2 மாநாட்டை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஒன்று வெள்ளும் ஜனநாயகம், இன்னொன்று அந்த மது ஒழிப்புக்கான ஒரு மாநாடு. அதே மாதிரி இப்போ அண்மையில் நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆதவ அர்ஜுன் வந்து விசிகாவை உடைக்க பார்க்குறார் அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசே வந்து கடைசியாக வந்து பேட்டியில் வந்து சொல்கிறாரு. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரோல் இந்த வருஷம் எப்படிப்பட்டதாக இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமாவளவனே என்ன சொல்கிறாரு, எனக்கு எதிராக ஒரு சதி நடக்குதுன்னு தான் அவரே சொல்கிறாரு. புத்தக வெளியீட்டு விழாவில் என்னை கலந்து வைக்கிறதே வந்து நான் தவிர்த்ததுக்கு காரணம் வந்து அதில் பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்னு தானே அவர் சொல்கிறார். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு செயல் திட்டம் இருக்குன்னு தானே சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஸோ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் சில தடுமாற்றங்கள், அப்புறம் தடுமாற்றங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானமாக வர்றது போன்ற விஷயங்களை தான் இந்த வருஷம் அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சது. வெல்லும் ஜனநாயகம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து திமுக கூட்டணிக்கான ஒரு வெற்றி பெறத்துக்கான ஒரு விஷயம் வச்சுக்கலாம் நம்ம. அதில் ஆதவ அர்ஜுனா முக்கிய பங்கேற்றார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. இல்லைங்க அவரெல்லாம் இல்லைங்க, நாங்கள் பல மாநாடு நடத்தியிருக்கோம், அவர் கட்சியில் வந்தார் அவ்வளோதான், அவருக்கு சில பொறுப்புகள்லாம் கொடுத்தோம் செஞ்சார்,
அவர் தான் அந்த மாநாடு நடத்தினார், அப்படி அவர் தான் ஃபண்ட் பண்ணாருன்ற அளவு கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு விசிகாவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த மாநாடு. எலெக்ஷனுக்கு பின்னாடி இந்த மது ஒழிப்பு மாநாடு கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அதில் அதில் கொஞ்சம் தடுமாறிட்டார். அதாவது அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குற விஷயங்கள் அதை வந்து திமுக அதை வந்து இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப டேக்கிள் பண்ணி அதை வந்து ஏதோ திமுக கூட்டணியோட மாநாடு மாதிரி அதை நடத்திட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதில் கொஞ்சம் தடுமாற்றம்லாம் அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே கூப்பிடாத அவரே கூட அந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் கூட சிறப்பாக தான் இருந்திருக்கும். இல்லை யாராவது மது ஒழிப்பில் இருக்கிற பொதுவான நபர்களை கூப்பிட்டு கூட அந்த மாநாட்டை நடத்திருக்கலாம். தேவையில்லாமல் அதிமுகவை சொல்லிவிட்டு கடைசியில் திமுகலேருந்து ஆட்களை கூப்பிட்டு அவங்க மேடையில் உட்கார வச்சு நடத்துகிற அளவுக்கு போயிடுச்சுன்னா அது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாநாடு நடக்கலை. அப்புறம் அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா போட்ட ட்விட்டு போன்ற விஷயங்கள்லாம் திமுக கூட்டணியில் விசிகாவோட நிலைப்பாட்டை வந்து ஒரு சந்தேகத்துக்குள்ளதாக மாற்றிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி போய் கடைசியில் ஆதவர்ஜுனா வந்து அவரை வந்து வெளியில் அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. 8 9 மாதத்தில் மறுபடியும் போயிட்டார் அவர் வெளியில். ஸோ இது வந்து கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் வந்து 99லேருந்து தேர்தல் அரசியலில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய உச்சபட்ச வெற்றி தான் இது ஆக்சுவலாக. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள், அதுவும் 2 பொது தொகுதியில் எம்எல்ஏக்கள்ன்றது அவங்களுடைய அரசியல் பாதையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் வந்து நம்ம கூட்டணியை விட்டு இப்போ வர வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்க்க ஒரு பலமான அணி இல்லை அப்படின்ற போது அவங்க வந்து திமுக கூட்டணியிலே கன்டினியூ பண்ணுற சூழலில் நாங்கள் அதில் தாங்க இருக்கோம், நாங்கள் தாங்க அந்த கூட்டணியை ஏற்படுத்தினோன்னு திரும்பவே சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகள் அந்த ஆங்கிலத்தில் அபரேஷன்ஸ்னுவாங்க. இந்த அபரேஷன்ஸ் இருக்கிற தடுமாற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த தடுமாற்றங்களெல்லாம் விசிகே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் முன்னே யோசிச்சிருந்தாங்கன்னா ஆதவர்ஜுனா எந்த பிளானோட உள்ளே வந்திருக்காருன்னு அவங்களால யூகிக்க முடியல. கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுன்னு அவரை வெளில அமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். துரைக்கருணர் சட்டை கேட்க வரும்போது இந்த வருஷம் வந்து அண்ணாமலையினுடைய அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எண் மக்கள் அப்படிங்கிற ஒரு நடைப்பயணம், அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய அரசியல்லாம் தாண்டி நான் வெளிநாட்டில் போய் அரசியல் கற்றுட்டு வருவேன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு வந்திருக்கார். அவருடைய அந்த அரசியல் பயணம் 2024 எப்படி இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியை கடந்த 84 85லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த இலகணேசன் ஆகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன், கிருபாகரன் மற்றும் சிபி ராதாகிருஷ்ணன், இப்படி பலருமே இருந்தாங்க. அதில் ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொதுவெளிக்கு கொண்டு வந்ததில் திருமதி தமிழிசை எல்முருகன் அவங்க காலத்தில் தான் ஓரளவுக்கு அவர் அந்த வேல் யாத்திரை பண்ணதும். திருமதி தமிழிசை அவர்கள் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திக்க பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்பது பயங்கரமாக வைரலாகி அப்போ தான் வருது. அது வரையிலையும் நம்ம பொதுக்கூட்டங்களில் பார்த்தோம்னா வெறும் நாற்காலிகள் தான் இருக்கும், 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சி பாதைகள் போனது 2%. அப்ப அண்ணாமலை சொல்றது உண்மைதான், வளர்ந்துருக்கு. 100% எந்த மாற்று குபேந்திரன் சார் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல அவர் சொல்றாரு பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது தமிழ்நாட்டுல அப்படின்னு. இப்போ வாக்கு சதவீதத்தை கணக்கு வச்சு அவர் சொல்றாரு. உமாபதி சார் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை அது வந்து வளர்ந்துருக்கு. என்னன்னா கட்டி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டி மாதிரி, அதாவது புறையோடி போன கட்டி மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது ஆப்ரேஷன் பண்ணி டோட்டலாக இல்லை. நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். இல்லை வளர்ந்துருக்கு, அதுதான் நான் சொல்கிறேன். கட்டியாக அவங்க நான் குறிப்பிட்ட முன்னைய தலைவர்கள் சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் தான் கட்சியை கொண்டு போனாங்க. ஆனால் இவர்கள் வந்து யதார்த்த அரசியலுக்கு வந்தாங்க. இவர்களையும் தாண்டி திருமதி தமிழிசை, திரு எல்முருகனையும் தாண்டி திரு அண்ணாமலை வந்தபோது இந்த திராவிட மாடல் பாலிடிக்ஸ் மாதிரி அடித்து ஆட ஆரம்பிச்சு. அது சரியாக தவறாங்கிறது வேற. பல்வேறு விதமான பக்குவமற்ற தன்மை இருக்குது. நிறைய அவர் ஊடகங்களோட பத்திரிகையாளர்களோட மிக ஒரு பக்குவமற்ற தன்மையில் நடந்துக்கிட்டார். அதெல்லாம் வேறு விஷயம். இந்த எண் மக்கள் யாத்திரையின் போது அவர் போகிறபோது ஓரளவுக்கு ஈர்ப்பு இருந்தது, இளைஞர்கள் ஈர்ப்பு. வெறும் நோட்டாவுக்கு கீழே இருந்த அந்த நிலைமையை மாற்றி ஒரு 4-5% தனித்தும் கூட்டணியில் ஒரு 18% என்பதற்கு வளர்ந்துருக்கிறத நாம் ஒப்புக்கொள்ள தானே வேணும். இந்த வளர்ச்சி என்பது வளர்ச்சியாக வீக்கமாக அப்படிங்கிற பார்வையும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலை தான் இன்னும் முழுமையாக கற்றுக்கணும். லண்டன் போய் சர்வதேச அரசியலை கற்றுக்கிட்டு வர்றதை விடவும் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கல யதார்த்தத்தை, இங்கே திராவிட கட்சிகள் தான் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தான் மாறி இந்த திராவிட கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால்தான் எந்த தேசிய கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்க சிறிய கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். சட்டமன்றத்தில் ஒரு 4-5 ஒரு 10-20 எம்எல்ஏ கூட கிடைக்கலாம், நாடாளுமன்றத்தில் 4-5 எம்பி கிடைக்கலாம். தனித்து நின்றால் எல்லாம் டெபாசிட்டை பறி போகிறது, 1-2 வர்றது நிலைமை தான் இருக்குது. பாஜக உட்பட காங்கிரஸ் உட்பட எல்லோருக்குமே அந்த நிலை தான். இப்போ அவர் என்டிஏ லண்டன் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், 2026 தேர்தல் என்பது ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும், என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நோக்கிய அந்த பார்வை என்பதும் அதற்கான வியூகங்களை தமிழக பாஜகவும் டெல்லி பாஜகவுக்கும் வகுப்பதாகவும் நம்ம கேள்விப்படுறோம்.
எப்படிங்கிறது தம்பி சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். இல்லை, இந்த அடிச்சு ஆடினது மட்டும் அண்ணன் சொன்னார், அடிச்சு ஆடினாருன்னு. உண்மையாக அடிச்சு ஆடுறாருன்னு எப்படின்னா, பவுலிங் போடுறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேனோட சேர்த்து அடிக்கிறது, அப்புறம் அம்பையர் மண்டையை பேசுறதுக்கு முன்னாடி அஜெண்டா ட்ரிவனான்னு கேட்டுருவாரு. இல்லை, அதுதான் கேட்ட உடனே என்ன அடிச்சாருன்னு அம்பையரை மண்டையை உடைச்சிடுறது. ஆட்டம் கொஞ்ச நேரம் நின்றுடும். ஏன்னா பயங்கரமாக பவுலிங் போட்டிருக்கான், 6 பாலும் தூக்குற மாதிரி ஸ்டெம்பை தூக்குற மாதிரி போடுறான்னு வைங்க, 4வது பால் முடிஞ்சோன்னா அம்பையர் மண்டையை உடைச்சிடுறது. அப்புறம் ஆட்டத்தை நிறுத்திடுறது, அப்புறம் இன்னொருத்தர் பேட்டை மாற்றுறது. இந்த ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மேட்ச் 50 ஓவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ அண்ணாமலை பற்றி சொல்கிறதுக்கு நல்ல விஷயம் எதுவுமே இல்லையா சார்? குபேந்திரன் சார் சொல்லுங்கள். நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு இல்லை, ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும். அண்ணாமலை வந்து இதை கூட பிஎஸ்சியில் படித்தார், எங்கேயோ ட்ரைனிங் எடுத்தார், ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாரு, அவரை பற்றி சொல்லுங்க நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற அண்ணாமலைக்கு முதல்ல எப்படிப்பட்ட ஒரு தகுதி வேண்டும்ல, அதுதானே முக்கியம். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பத்திரிகையாளர்கள் நம்ம வந்து ஒரு பல தலைவர்களை பேட்டி எடுத்துருக்குறோம். அப்போ இந்த டிஜிட்டல் மீடியா, டிவி மீடியாவுக்கு முன்னாடிலாம் தலைவர்கள் எப்படி ஒன்றா கேள்வி கேட்கலாம், அப்புறம் போகும்போது அப்படி லைட்டாக தட்டிட்டு போவாங்க, இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆஃப் த ரெக்கார்டாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க உள்கட்சி விவகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி அண்ணனுக்கு ஞாபகம், சென்னையில் 98 ஒருத்தர் நிருபர் வந்து அவர் வேகத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இங்கிலீஷில். அவர் ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி கேட்டார், அப்பா இந்த மாதிரி எந்த பத்திரிக்கைப்பா நீ, அதை வெளியே சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சு சொல்கிறேன். அவர் தடுமாறி போயிட்டார், ஏன்னா நிருபர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் அந்த எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அவர் இப்படி கேள்வி கேட்டார், நான் எதுவும் பதில் சொல்ல, ஏடா கூடமாக போட்டு எழுதிடாதீங்கன்ட்டார். ஸோ எத்தனையோ, அதுவும் வாழப்பாடி ராமமூர்த்திலாம் அண்ணாமலை விட 100 அண்ணாமலை, எடுப்பில் டாப் கியரில் போவார். அவர் கூட எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் இல்லை, நிருபர்கள்கிட்ட இப்படி கோச்சிக்கிந்தே கிடையாது. நீங்கள் இப்போ லண்டனுக்கு முன்னாடி லண்டனுக்கு பின்னாடி அவரை இப்படி விமர்சிக்கலாம், அப்படி வேணால் நான் கருத்து சொல்லுவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு முன்னாடிலாம் 110 டிகிரிலே இருப்பார், எப்பவுமே பாயில்டு டெம்பரேச்சரில் இருப்பார். அப்படி தண்ணி அப்படியே நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட அப்படியே கொதி நிலைக்கு வந்துடும் 100 டிகிரிக்கு மேலே போனால். இப்போது கொஞ்ச நாள் அப்படி மாறி இருக்க, கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம். சண்டேல பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பாஜக வளரவில்லைன்னு ஒரு கருத்து சொல்கிறார். 2014 பாஜக பெற்ற வாக்கு, 2021 பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படின்னு அவர் பேசுகிறார். இதே அண்ணாமலை லண்டனுக்கு முன் இருந்த அண்ணாமலையாக இருந்தால் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சும்மா இருந்திருப்பாரா? யோசித்து பாருங்கள். அவர் ஒரு பட்டியல் வச்சுருப்பார், எடப்பாடியை இப்படி அப்படி அப்படின்னு தோச்சு எடுத்துருப்பார். என்ன கேட்குறாங்க, செவ்வாய்க்கிழமைக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி கூட்டணி என்று வந்தால் அதிமுக, அண்ணா அது வந்து காலமும் சூழலும்னா அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அண்ணாமலை எப்படி மாறி இருக்கிறார்? அப்போ என்ன அர்த்தம்? விழுந்த அடி தான் அர்த்தம். லண்டனுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த அடி. 8 MP ஜெயிப்போம், 10 MP ஜெயிப்போம், கொங்கு பெல்ட்டில் இருக்கிற 6 MP எங்கள் தான். நான் பேசின பேச்சு இருக்குல்ல, கொஞ்சம் நஞ்சு பேச்சு கிடையாது. இப்போ கூட இப்போ லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உடனே என்ன மொபைல் ஃபோனில் உங்கள் எடிட்டர் அனுப்பிச்சாரா, எடிட்டருக்கு பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? சரி, எடிட்டரே அனுப்பிச்சிருந்தா கூட என்ன, மொபைலே பார்த்து அந்த நிருபர் கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்லுங்கள். எங்க பதில் சொல்கிறது தானே நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு தலைவர் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும், உங்களை தனி மனித தாக்குதல் நடத்தினால் அன்றி. அப்போது இது கூட தெரியாத அண்ணாமலை இன்னும் வந்து மாறி மாறி தான் இருக்கார். முதல்ல அவர் பக்குவப்படணும். அவர் திராவிட மாடலில் தேசிய கட்சி நடத்துகிறாரா அதெல்லாம் கூட இல்லை. முதலில் ஒரு மாநில தலைவராக எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும், முதல்ல அந்த பக்குவத்துக்கு அவர் வந்தாலே போதும். அவர் ஒரு பாதி தலைவராக நான் ஏற்றுப்பேன். பிரியன் சார், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இப்போ 2024 இந்த ஆடியோ வீடியோ அரசியலுங்கிறது அதிகமாக வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா தலைவர்கள் வந்து தோன்றி ப்ரெஸ் மீட்லேயோ அல்லது வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லாம் நிறையா வரும். இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ சம்மந்தமான நிறையா லீக்ஸ் வந்துச்சு. அதேமாதிரி வீடியோவில் வந்து மறைமுகமாக எடுத்த வீடியோஸ் வந்து நிறையா ரிலீஸ் ஆகுது. அது பல்வேறு கட்சி சார்ந்திருக்கக்கூடிய உங்களதாகவே இருந்துச்சு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த 2024 இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கேன் தமிழ்நாட்டில். இல்லை, அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக வந்து சிலர் சங்கடத்துக்குள்ளாக்குற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது முந்தியெல்லாம் வந்து சில பத்திரிகைகளில் இந்த கிசுகிசுலாம் எழுதி டேமேஜ் பண்ணுவாங்க. நானே கூட எழுதிருக்க வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம் சொல்கிறேன். அது மாதிரிலாம் டேமேஜ் பண்ணுவாங்கன்னா உண்மையை பண்ணுவோம் சொல்கிறேன். உண்மையாக எழுதுவோம் நம்ம, அது டேமேஜாக போயிடும். அது ஆக்சுவலாக அது மாதிரி டேமேஜ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது உண்மையான விஷயங்கள் இப்போது ஆடியோ வீடியோவாக வந்துட்டு இருக்கிறத பார்க்குறேன். இப்போது சீமான் வந்து ஆடியோவில் பேசுகிற விஷயம் வருது இல்லை, அவர் கட்சி நிர்வாகிகளை பற்றி என்ன பேசுகிறாரு, பேசினது உண்மை தான் இல்லையா? அது எப்படியோ ரிலீஸ் ஆகி லீக் ஆகி அதை வருண்குமார் ரிலீஸ் பண்ணாரா, இல்லை வேறு யாரும் ரிலீஸ் பண்ணாங்களா, இல்லை அது எப்படி கிடச்சிது ஏது கிடச்சிதுன்னா ஒரு கேள்விக்குறி. ஸோ அது ஏதோ ஒரு மோட்டிவ் அது பின்னாடி இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா வந்து
இந்த ஆடியோ வீடியோலாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் வந்து இதெல்லாம் வந்து இந்த அரசியலில் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண வேண்டிய இன்னும் அவசியம். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் வாட்ச் பண்ணப்படுகிறது. நீங்கள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, நீங்களோ நானோ நம்மளுடைய செல்ஃபோனோ எல்லாமே வந்து ஒரு கண்காணிக்கப்படுகிற விஷயமா இருக்கும்போது அரசியல்வாதிகள்லாம் வாட்ஸ்அப்பில் பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதையும் கூட ட்ராக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் இந்த அரசியலில் இனிமேல் அரசியலில் நீங்கள் இதை நிறையா பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே சார், நீங்கள் ஏதோ குறுக்கிட்டீங்க. இல்லை, அவர் சீமான் இப்போ அவர் பேசின பேச்சு எல்லாம் லீக் ஆகுது, தன் கட்சிக்காரர்களை பற்றி பேசுனதெல்லாம் வருது. ஆனால் வெளியிட்டது வருண்குமார்னாரு, அது வெளியிட்டது வருண்குமார் ஐபிஎஸ்ஸா அதெல்லாம் கூட போக வேண்டாம். நான் கேட்குறேன், உங்கள் சொந்த கட்சியினரையே நீங்கள் இன்னொருத்தருடைய ஃபோனில் எப்படி பேசணுன்ற ஒரு தராதரம் இருக்குல்ல, அந்த எல்லை மீறி நீங்கள் போகிறீங்க. நீங்கள் கடுமையான வார்த்தைகளை ஏன் நீங்கள் 4 சோத்துக்களை கூப்பிட்டு திட்டலாம். எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் அடித்ததாகலாம் பத்திரிகையில் படிச்சிருக்கிறோம். கலைஞர் திட்டிய செய்தி படிச்சிருக்கோம். அவர்கிட்ட கேட்டுரும், அவருக்கு தெரியும். ஆமாம், ஜெயலலிதா அவர்கள் திட்டியதாக கிசுகிசுக்கள் தான் அப்படிதான் வரும். ஜெயலலிதா அவர்கள் வந்து போயஸ் தோட்டத்தில் கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் தெய்வ நிந்தனை செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. போகிற வழியில் வந்து இறங்கி ஆட்டோவில் அடிச்சது, காரில் அடிச்சது, அப்புறம் வீடு பூந்து அடிச்சது, அதுக்கு பேர் தெய்வ நிந்தனைலாம் இருக்குது. தூத்துக்குடி ரமேஷ், அப்புறம் ரவிச்சந்திரன் பட்டம்லாம் இருக்குது. அதனால் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு ஃபோனில் நீங்கள் உங்கள் சொந்த கட்சி நிர்வாகிகளை பேசுவது ஒரு எல்லை இருக்குது. அது வந்து யார் வெளியிட்டாங்கல்ல, எதிர்பக்கத்தில் இருக்கிற உங்கள் சொந்த கட்சிக்காரங்க ஏன் டேப் பண்ணாங்க, அதை கேட்க மாட்டிங்களா? அதை அண்ணன் கேட்கணும்ல. இப்போ பிரபல கட்சிகளுக்கும் பார்த்தோம். நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வந்தது, 30,000 கோடி இப்போவே அடிச்சிட்டானுங்க, என்ன கணக்கு காட்ட போகிறேன்னு தெரியலன்னு வந்தது. பொன்னையன் ஒரு இது எடப்பாடியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி வருது. அதுதான் நான் சொல்ல வரேன். 80கள் தொடங்கி இந்த வார இதழ்கள், வாரம் 2 முறை இதழ்கள் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு அப்போ தான் தனி மனித அந்த புலனாய்வில் இறங்கி அது வந்தது. அது அப்போ அச்சு ஊடகங்கள் இருந்தது. இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒவ்வொருவருமே நிருபர்களாக மாறிட்டாங்க. பொதுமக்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுனா உடனே எடுத்து போட்டுடுறாங்க. அதே மாதிரி உட்கட்சிகளில் இருக்கிற மரமாச்சரியங்கள், கருத்து வேறுபாடு வந்ததுன்னா திருச்சி சூர்யாவை எடுத்துங்க. இப்படி அது ஒரு கருத்தை ஒரு மனத்தாங்களோடு ஒரு விஷயத்தை பேசுகிறத அதை டேப் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு மிக மோசமான அருவருக்கத்தக்க அரசியலாக நான் பார்க்குறேன். ஓகே சார், உமா பேச நீங்கள். இல்லை, இதே தான். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உள்ள டெக்னாலஜி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த டெக்னாலஜியில் இவங்க போகும்போது இப்போ சீமான் இப்போ அருண்குமார் மேலே வேகமாக பாஞ்சது காரணம் என்னென்னா, கவுண்டமணி வீட்டில் பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அருவாள் அன்றாயிரோட வெளியே ஓடுவான். வெளியே அதை கவுண்டமன்ற கேரக்டர் அவன் சொல்கிறான்னு நினச்சாங்க. வெளியே ஓடுவாப்பில் வாசலில் நிற்கிற ஊர்க்காரெல்லாம் பார்ப்பேன், என்ன இவ்வளோ கோவக்காரராக இருக்கார், அருவாளோட எங்கே ஓடுறாரு. அதை தான் சீமான் பண்ணது. பேசுனது சீமான் தானே, அவர் தானே பேசினார், அவர் வாய்ஸ் தானே அது. அவர் பேசினது யார், அவர் கட்சிக்காரர் தானே பேசினார். அதை இன்னொருத்தர் யார், அதர் எண்டில் இருந்தவர், வெளியால் கிடையாது, அவர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தானே. அப்போ அவர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவர்கிட்ட, அவர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்க ஒருத்தரை பற்றி கட்சியோட தலைவரே இவ்வளோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசுனது சரியாக தப்பான்றது தான் வருது. நான் சொன்ன மாதிரியோ இல்லை நம்ம நண்பர் குபேந்திரன் சொன்ன மாதிரியோ, நீங்கள் ஆளை வச்சு அடித்தாலும் வெளியில் தெரியக்கூடாதுன்றது தான் நம்ம தமிழக அரசியல் பாரம்பரியம். புரியுதா உங்களுக்கு? அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஆளை வச்சு அடிக்கிறேன், நீங்களாம் வந்து ஃபோனில் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசுகிறது தப்பு அப்படின்றது தான் பழைய கதையில் ஏற்றுக்க மாட்டாங்க. அடித்தாலும் தோட்டத்தில் அடித்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்பி கையில் ஒரு கொடுத்துட்டு அடுத்த டைம் சீட்டு தந்து ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து இந்த நடைமுறை பின்பற்றவில்லை. இதில் இன்னொரு இப்போ கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, ஒரு இவ்வளோ அசிங்கமான ஒரு தலைவராக, அதை பழைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஏஜ் குரூப்பு இல்லை ஒரு 40s இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம், ஒரு தலைவன் இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான் அப்படின்னு ஷாக் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்கல்ல, நல்லா தான் பேசியிருக்காங்க. அந்த அம்மாவை பேசுகிறாங்க, அது வண்டையாக கிழிக்குது, எல்லாம் மாறி மாறி அசிங்கமாக பேசிக்கிறாங்க. அந்த இதில் சொல்லலாம், அவன் என் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுவான், நான் அவனை பற்றி அசிங்கமாக பேசுவேன்ற வடிவேல் காமெடி தான் இவங்க கட்சியில் இருக்குது அப்படின்றது இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அது சீரியஸாக யாரும் எடுத்துக்கிறது இல்லைன்றது தான் ஒரு காமெடியான விஷயமா. ஓகே சார், 2024 தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து நம்ம வந்து நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 சிறப்பு விருந்தினருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.